வெல்கம் டு சிடிசி டாக்ஸ் எஜுகேஷன். டேலி பிரைம் பேசிக் லெவல் கோர்ஸ்ல நம்ம டே வைஸ் என்னென்ன நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம் அப்படிங்கிற இந்த வீடியோல நீங்க ஸ்கிப் பண்ணாம நீங்க தொடர்ந்து பாத்தீங்கன்னா டே வைஸ் என்னென்ன இன்ஃபர்மேஷன்ஸ் நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ண போறோம் அப்படிங்கிற ஃபுல் கிளாரிட்டி அப்படிங்கிறது உங்களுக்கு இருக்கும். இப்ப டே 1, அதாவது செஷன் 1ல நம்ம என்ன டிஸ்கஸ் பண்ண போறோம் அப்படின்னா, ட்ரேடிங் அக்கௌண்ட்னா என்ன, ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்னா என்ன, ட்ரேடிங் ப்ராஃபிட் லாஸ் அக்கௌண்டோடைய ஃபார்மேட் எப்படி இருக்கும், என்ன பர்பஸ்க்காக இந்த ரிப்போர்ட் நம்ம ப்ரிப்பேர் பண்றோம், இதுல இருக்கக்கூடிய ஈக்குவேஷன்ஸ் அண்ட் ஃபார்முலாஸ் என்னென்ன இருக்கு, இது சம்பந்தப்பட்ட பிராக்டிக்கல் எக்ஸாம்பிளோட உங்களுக்கு டே 1 அப்படிங்கிறது நாங்க கவர் பண்ணிருக்கோம். ஸோ இந்த டே 1ல உங்களுக்கு மேனுவலா ஒரு ட்ரேடிங் ப்ராஃபிட் லாஸ் அக்கௌண்ட்டை ப்ரிப்பேர் பண்றதுக்கான என்டையர் ஸ்கில் உங்களுக்கு கண்டிப்பா கிடைக்கும். ஒரு ட்ரேடிங் ஆர்கனைசேஷன்ல நீங்க ஜாபுக்கு ஜாயின் பண்றீங்க அப்படிங்கிற பட்சத்துல ட்ரேடிங் அக்கௌண்ட் சம்பந்தப்பட்ட எந்த இன்ஃபர்மேஷனும் உங்களுக்கு தெரியாம நீங்க அந்த ஜாப்ல சர்வை பண்றது ரொம்பவுமே கஷ்டமா இருக்கும். ஸோ அதுக்கான ஒரு ஃபுல் கிளாரிட்டி உங்களுக்கு டே 1ல உங்களுக்கு கொடுத்துருவோம். சார் அக்கௌண்ட்ஸ்னா என்னன்னே தெரியாம நீங்க டைரக்டா ஒரு அக்கௌண்ட்டை நீங்க வந்து எக்ஸ்பிளைன் பண்ணீங்கன்னா எப்படி சார் புரியும் அப்படின்னு நீங்க நினைக்கலாம். உங்களுக்கு ப்ராப்பரா ஸ்டெப் பை ஸ்டெப் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்போம். ஸோ ட்ரேடிங் அக்கௌண்ட்னா என்ன, அதோடைய ஃபார்மேட் என்ன பர்பஸ்க்காக இது ப்ரிப்பேர் பண்றோம் அப்படிங்கிற என்டையர் திங்ஸும் உங்களுக்கு ப்ராப்பரா உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணும்போது ஈஸியா நீங்க ட்ரேடிங் ப்ராஃபிட் லாஸ் அக்கௌண்ட்டை அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும். செகண்ட், அதாவது செஷன் 2ல நம்ம தெரிஞ்சுக்க போறது என்னன்னா, பேலன்ஸ் ஷீட்னா என்ன. ஸோ பேலன்ஸ் ஷீட் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு ரிப்போர்ட்டா ஒவ்வொரு பிசினஸ்லயும் இருக்கும். அதனால இதை ஒரே செஷன்ல நம்ம வந்து பாக்குறது கிடையாது. ஸோ பேலன்ஸ் ஷீட்டை நம்ம வந்து பார்ட் 1, பார்ட் 2 அப்படின்னு சொல்லிட்டு 2 செஷனா நம்ம வந்து இந்த பேலன்ஸ் ஷீட்டை நம்ம வந்து டீடைலா நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ண போறோம். ஸோ பேலன்ஸ் ஷீட் சம்பந்தமா பார்ட் 1ல நம்ம என்ன டிஸ்கஸ் பண்றோம் அப்படின்னா, பேலன்ஸ் ஷீட்னா முதல்ல என்ன, எதுக்காக பேங்க்ல பேலன்ஸ் ஷீட் அப்படிங்கிறது கேட்கறாங்க அப்படிங்கிறத பத்தின ஒரு கிளாரிட்டி உங்களுக்கு இருக்கும். பேலன்ஸ் ஷீட்டுடைய ஃபார்மேட் எப்படி நம்ம டிசைன் பண்றது, ஓனர் கேபிட்டல் அண்ட் ஓனர்ஸ் ஈக்விட்டி அப்படின்னா என்ன, லோன்ஸ் லயபிலிட்டி அண்ட் கரண்ட் லயபிலிட்டிஸ்னா என்ன. ஸோ இந்த ஹெட் எல்லாம் உங்களுக்கு ப்ராப்பரா நாங்க எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்போம். இது பார்ட் 1ல நம்ம கம்ப்ளீட் பண்ணிருப்போம். செஷன் 3 பேலன்ஸ் ஷீட் பார்ட் 2, இங்க நாம அசெட்ஸ் ரிலேட்டடா இருக்கக்கூடிய என்டையர் திங்ஸையும் நம்ம டிஸ்கஸ் பண்ணிருப்போம். பிக்சட் அசெட்ஸ்னா என்ன, கரண்ட் அசெட்ஸ் அப்படிங்கிறது என்ன, பிக்சட் அசெட்ஸும் கரண்ட் அசெட்ஸுக்கும் என்ன டிஃபரன்ஸ், கேபிட்டல் நேச்சர் எக்ஸ்பென்சஸ் அப்படிங்கிறது என்னென்ன இருக்கு, தென் ரெவன்யூ நேச்சர் எக்ஸ்பென்சஸுக்கும் கேபிட்டல் நேச்சர் எக்ஸ்பென்சஸுக்குமான டிஃபரன்சஸ் என்ன, அது சம்பந்தப்பட்ட இன்ஃபர்மேஷன்ஸ் நம்ம டீடைல்டா இந்த செஷன்ல எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்போம். ஃபைனலா பேலன்ஸ் ஷீட்ல இருக்கக்கூடிய ஈக்குவேஷன்ஸ் அண்ட் ஃபார்முலாஸ் என்னென்ன இருக்கு அப்படிங்கிறத பத்தின ஒரு பெட்டர் கிளாரிட்டி உங்களுக்கு இருக்கும். அது மட்டும் இல்லாம பேலன்ஸ் ஷீட் எப்படி டேலி ஆகுது, ஒரு பேலன்ஸ் ஷீட்டை நம்ம எப்படி ஈஸியா டேலி பண்ண முடியும் அப்படிங்கிறதுக்கான கிளாரிட்டி உங்களுக்கு இந்த பேலன்ஸ் ஷீட் செஷன் நம்ம பார்த்து முடிக்கும் போது உங்களுக்கு தரோவா புரிஞ்சிடும். செஷன் 4, அதுலதான் நாம என்ன டிஸ்கஸ் பண்ண போறோம் அப்படின்னா, கோல்டன் ரூல்ஸ் ஆஃப் அக்கௌண்டன்சி அப்படிங்கிற கான்செப்ட் நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம். சிஸ்டம் ஆஃப் புக் கீப்பிங் அப்படிங்கிறது என்ன, டபுள் என்ட்ரி சிஸ்டம் அப்படிங்கிறத பத்தின ஒரு கிளாரிட்டி, டெபிட்னா என்ன, கிரெடிட்னா என்ன, இதை எப்படி நம்ம ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் பண்றது அப்படிங்கிறதுக்கான ஒரு கிளாரிட்டி, தென் டைப்ஸ் ஆஃப் அக்கௌண்ட், கோல்டன் ரூல்ஸ்ல இருக்கக்கூடிய டைப்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸும் அந்த டைப்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸோடைய பர்பஸும் நம்ம வந்து ஃபுல்லா நம்ம தரோவா நம்ம தெரிஞ்சுக்க போறோம். ஃபைனலா கோல்டன் ரூலை எதுக்காக ஃப்ரேம் பண்ணியிருக்காங்க, எப்படி ஃப்ரேம் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறதுக்கான நாலேஜ் உங்களுக்கு செஷன் 4ல உங்களுக்கு கிளியரா புரிஞ்சிடும். இதோட கோல்டன் ரூல் அப்படிங்கிறது முடியாது. ஏன்னா கோல்டன் ரூல் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு டாபிக்கா நம்ம அக்கௌண்டன்சில நம்ம பார்க்கிறோம். கோல்டன் ரூல்ல இருக்கக்கூடிய சிங்கிள் டைப், அதாவது ரியல் அக்கவுண்ட் அப்படிங்கிற இந்த சிங்கிள் டைப்பை பத்தி மட்டும் செப்பரேட் செஷன் நம்ம 5ல நம்ம பார்க்கிறோம். செஷன் 5ல ரியல் அக்கவுண்ட் அப்படின்னா என்ன, அதோடைய ஃபுல் கிளாரிட்டி, அதாவது ஃபுல் எக்ஸ்பிளனேஷன் என்ன அப்படிங்கிறத நம்ம வந்து பார்த்துருவோம். தென் ரியல் அக்கவுண்ட் சம்பந்தப்பட்ட டிரான்சாக்ஷனை நம்ம அக்கவுண்ட்ஸ்ல எப்படி நம்ம ரெக்கார்ட் பண்ண போறோம். எக்ஸாம்பிள், பிக்சட் அசெட்ஸ் எப்படி நம்ம வந்து பர்ச்சேஸ் பண்ணா என்ன மாதிரி ட்ரீட்மெண்ட் இருக்கு, சேல் ஆஃப் பிக்சட் அசெட்ஸ்னா என்ன, அங்கே நம்ம டைரக்டா
ஒரு நார்மல் சேல் மாதிரி பிக்சட் அசெட்ஸை கன்சிடர் பண்ணணுமா, இல்ல ஸ்பெஷலா நம்ம ஒரு சில ட்ரீட்மெண்ட் அப்படிங்கிறது பண்ண வேண்டியது இருக்கா? ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கவுண்ட்ஸ் ரிலேட்டடா பிக்சட் அசெட் சேல்ஸ்ல இருந்து ஏதாவது வேல்யூ நம்ம அரைவ் பண்ண வேண்டியது இருக்குமா? ரீவேல்யூவேஷன் ஆஃப் பிக்சட் அசெட்ஸ்னா என்ன? ரீவேல்யூவேஷன் அப்படிங்கிற இந்த கான்செப்ட் எந்தெந்த டைம்ல பிக்சட் அசெட்ஸ்ல நம்ம பண்ண வேண்டியது இருக்கு? ஃபைனலா நம்ம கான்ட்ரிபியூஷன்ஸ் அண்ட் டிராயிங்ஸ் ஆஃப் பிக்சட் அசெட்ஸ். ஸோ ஓனர் பிசினஸுக்கு பிக்சட் அசெட்ஸ் வந்து கான்ட்ரிபியூட் பண்றாரு அல்லது பிசினஸ்ல இருந்து வித்ட்ரா பண்ணிக்கிறாரு அப்படிங்கிற பட்சத்துல அதை நம்ம எப்படி நம்மளுடைய புக்ஸ் ஆஃப் அக்கவுண்ட்ல ரெக்கார்ட் பண்றது? ஸோ இது சம்பந்தப்பட்ட செஷன்ஸ் நம்ம 5ல டைரக்டா நம்ம வந்து என்ன பண்றோம் அப்படின்னா என்டையர் திங்ஸையும் நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம். செஷன் 6ல நம்ம பார்க்க போறது நாமினல் அக்கவுண்ட். நாமினல் அக்கவுண்ட் அப்படிங்கிற நேம் முதல்ல ஏன் வந்தது? ஸோ நாமினல் அக்கவுண்ட்னா என்ன? எக்ஸ்பென்சஸுக்கும் லாசஸுக்குமான டிஃபரன்ஸ் என்ன? இன்கமுக்கும் கெயினுக்குமான டிஃபரன்ஸ் அப்படிங்கிறது என்ன? டைரக்ட் நேச்சர் எக்ஸ்பென்சஸ்னா என்ன? இன்டைரக்ட் நேச்சர் எக்ஸ்பென்சஸ்னா என்ன? இந்த செஷன் 6ல நம்ம டிஸ்கஸ் பண்ண போற இது எல்லாம் வந்து இன்டர்வியூ சம்பந்தப்பட்ட கொஸ்டின்ல அதிகமா கேட்கப்படக்கூடிய ஒரு கொஸ்டின் தான் நம்ம வந்து பாக்குறோம். இது மட்டும் இல்லாம இந்த நாமினல் அக்கவுண்ட்ஸ் ப்ராப்பரா நாம லேர்ன் பண்ணிருக்கோம் அப்படிங்கிற பட்சத்துல இன்கம் டேக்ஸ் சம்பந்தப்பட்ட சாப்டர்ஸ் நம்ம படிக்கிறதுக்கு ரொம்பவுமே இது நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஒரு ப்ராஃபிட்டை கரெக்டா நாம கால்குலேட் பண்ணி கொண்டு வர்றதுக்கு இந்த செஷன் உங்களுக்கு ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லா இருக்கும். செஷன் 7ல நம்ம பார்க்க போறது பர்சனல் அக்கவுண்ட். ஸோ பர்சனல் அக்கவுண்ட் அப்படிங்கிறது என்னன்னு பார்த்தா ஒரு பிசினஸ்ல பர்சன் சம்பந்தப்பட்ட அக்கவுண்ட்ஸை மட்டும் மெயின்டைன் பண்றதுதான் பர்சனல் அக்கவுண்ட். ஸோ எந்தெந்த பர்சன்ஸ் ரிலேட்டடா நம்ம புக்ஸ் ஆஃப் அக்கவுண்ட்ல ரெக்கார்ட் பண்ண போறோம்? ஸோ வாட் இஸ் பர்சனல் அக்கவுண்ட்ஸ்? ஹவு டு கிளாசிஃபை த பர்சன் அண்ட் அக்கவுண்ட் இட். ஸோ ஒரு பர்சனை எப்படி நம்ம கிளாசிஃபை பண்ணணும், எப்படி நம்ம அக்கவுண்ட் பண்றது, irrelevant ஆஃப் பர்சன்ஸை எப்படி ஐடென்டிஃபை பண்ணி புக்ஸ் ஆஃப் அக்கவுண்ட்ஸ்ல இருந்து அவங்கள நம்ம கொஞ்சம் ஒதுக்கியே நம்ம எப்படி வச்சுக்க முடியும், பர்சன்ஸ் ரிலேட்டடா இருக்கக்கூடிய புக்ஸ் அண்ட் ரிஜிஸ்டர் என்னென்ன அதை பத்தின ஒரு கிளாரிட்டி உங்களுக்கு செஷன் 7ல கொடுத்துருவோம். செஷன் 8ல நம்ம பார்க்க போறது புக்ஸ் ஆஃப் அக்கவுண்ட் எப்படி நம்ம செட் பண்ண போறோம். அதாவது அஸ் அக்கவுண்டண்டா உங்களுடைய கெரியர் நீங்க வந்து ப்ரமோட் பண்றீங்க அப்படிங்கிற பட்சத்துல உங்களுடைய கெரியர்ல கண்டிப்பா நியூவா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ண ஒரு பிசினஸ் மேனுக்கு எப்படி நம்ம புக்ஸ் ஆஃப் அக்கவுண்ட் செட் பண்ணி கொடுக்கணும். அவர் வந்து ஒரு பர்டிகுலர் டேட் வரைக்கும் எந்த ஒரு அக்கௌண்டன்ட்டும் ஹையர் பண்ணிருக்க மாட்டாங்க. ஸோ நியூலி ஸ்டார்டட் பிசினஸ்ல அதிகமா எக்ஸ்பென்சஸ் தான் ஸ்பெண்ட் பண்ணிருப்பாங்க. பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணும் போதுதான் அக்கௌண்டன்ட் அப்படிங்கறத ஹையர் பண்ணிருப்பாங்க. அல்லது அவங்களுக்கு அவங்க ஹையர் பண்ண அக்கௌண்டன்ட்டுக்கு கரெக்டான கிளாரிட்டி இல்லைங்கிற பட்சத்துல புதுசா ஸ்டார்ட் பண்ண பிசினஸுக்கு எப்படி நாம அக்கவுண்ட்ஸை செட் பண்ணி கொடுக்கிறது, அந்த என்டையர் நாலேஜ் உங்களுக்கு இந்த செஷன் 8ல உங்களுக்கு கொடுத்துரும். ஒவ்வொரு செஷன்ஸ்க்கு நம்ம வந்து பிராக்டிக்கல் அண்ட் அசஸ்மெண்ட் அப்படிங்கிறத நம்ம வந்து கொடுத்துருப்போம். ஸோ அந்த பிராக்டிக்கல் அண்ட் அசஸ்மெண்ட் பேஸ் பண்ணியும் அந்த சாம்பிள் எக்ஸசைஸை பேஸ் பண்ணி இன்னும் நீங்க இந்த டாபிக்ல நீங்க ரொம்ப கிளவரா இருக்கலாம். இதுவும் இந்த அக்கௌண்டன்ட் கெரியர்ல ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு செஷனா நம்ம வந்து பார்க்கலாம். அதாவது உங்களுடைய ஃப்ரெண்ட் சர்க்கிள்ல யாராவது ஒருத்தவங்க பிசினஸ் ஸ்டார்ட் பண்றாங்க, ஆனா அக்கௌண்ட்ஸ் வந்து எப்படி செட் பண்றது, அக்கௌண்ட்ஸ்ல என்ன டாக்குமெண்ட்ஸ், ரிப்போர்ட்ஸ், அதர்வைஸ் ஃபைல் என்னென்ன ஃபைல் வாங்குறது, இது மாதிரி எந்த ஒரு கிளாரிட்டியுமே இல்லைங்கிற பட்சத்துல நீங்க எப்படி அவங்களுக்கு சப்போர்ட் பண்ண போறீங்க அப்படிங்கிற என்டையர் திங்ஸ் நீங்க வந்து இந்த செஷன் 8ல நீங்க லேர்ன் பண்ண போறீங்க. செஷன் 9ல ஜேர்னல் என்ட்ரிஸ். இதுதான் வந்து என்னன்னா ஒவ்வொரு நாளும் நடக்கக்கூடிய டிரான்சாக்ஷனை நாம எப்படி ரெக்கார்ட் பண்ணணும். ரெகுலரா ஒரு பிசினஸ்ல நடக்கக்கூடிய டிரான்சாக்ஷனுடைய என்டையர் லிஸ்ட் நான் வந்து எடுத்து வச்சு அதன்படி நான் என்ன பண்ணிருக்கேன் அப்படின்னா 3 days உங்களுக்கு கண்டினியூஸா ஜேர்னல் என்ட்ரியை ப்ராப்பரா எக்ஸ்பிளைன் பண்ணிருப்பேன். இந்த 3 days ஜேர்னில உங்களுக்கு ஜேர்னல் என்ட்ரியோடைய என்டையர் திங்ஸும் உங்களுக்கு ப்ராப்பரா உங்களுக்கு புரிஞ்சிடும். எடுத்த உடனே என்ன டெபிட் என்ன கிரெடிட் அப்படிங்கிற மாதிரி நம்ம வந்து பார்க்காம 1 by 1 நம்ம வந்து எக்ஸ்பிளைன் பண்ணி அதர்வைஸ் நம்ம என்ன பண்ணிருக்கோம் அப்படின்னா இந்த பர்டிகுலர் ஜேர்னல் என்ட்ரி அதாவது இந்த கோரை நம்ம வந்து கம்ப்ளீட் பண்ணிருக்கோம். இப்போ ஃபார்மேஷன் ஆஃப் எ நியூ பிசினஸ், ஒரு நியூவா ஒரு பிசினஸ் ஃபார்மேஷன் பண்ணும்போது என்னென்ன மாதிரியான டிரான்சாக்ஷன் நடக்குமோ அந்த டிரான்சாக்ஷனை தனியா நான் வந்து கிளாசிஃபை பண்ணியிருக்கேன். அதுக்கான ஜேர்னல் என்ட்ரி அப்படிங்கிறத நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். அது கேபிட்டல் கான்ட்ரிபியூஷன், பிசினஸ்க்கான லோன் ரிசீவ் பண்றது, பிசினஸ் ஃபார்மேஷனுக்காக பிக்சட் அசெட் பர்ச்சேஸ் பண்ணது, இது எல்லாம் எப்படி நம்ம புக்ஸ் ஆஃப் அக்கவுண்ட்ல ரெக்கார்ட் பண்ணணும் அப்படிங்கிற கிளாரிட்டி
செஷன் 9ல உங்களுக்கு சொல்லப்படும். அடுத்து செஷன் 10ல நம்ம பார்க்க போற ஜர்னல் என்ட்ரிஸ்ல இருக்கக்கூடிய முக்கியமான டாபிக் நம்ம பையிங் அண்ட் செல்லிங் ஆஃப் ட்ரேட் குட்ஸ். ஓகேங்களா? ஒரு ட்ரேடிங் ஆர்கனைசேஷன் அவங்களுடைய பிசினஸ்ல எந்த மாதிரியான டிரான்சாக்ஷன் ரெக்கார்ட் பண்றாங்க. ஸோ பர்ச்சேஸ் அண்ட் சேல்ஸ்ல இருக்கக்கூடிய என்டையர் டிரான்சாக்ஷன்ஸையும் நம்ம வந்து என்ன பண்ண போறோம் அப்படின்னா செஷன் 10ல நம்ம தரோவா நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். எப்படி ஜேர்னலைஸ் பண்றது அப்படிங்கிறதுக்கான கிளாரிட்டி உங்களுக்கு கிடைச்சிடும். செஷன் 11ல நாம டிஸ்கஸ் பண்ண போறது ட்ரேடு ரிலேட்டடா இருக்கக்கூடிய எக்ஸ்பென்சஸ், நான் ட்ரேட் ரிலேட்டடா இருக்கக்கூடிய எக்ஸ்பென்சஸ், நான் பினான்சியல் டிரான்சாக்ஷன்ஸ், இது எல்லாம் நம்ம ப்ராப்பரா எக்ஸ்பிளைன் பண்ண போறோம். இங்க நம்ம டைரக்ட் நேச்சர், இன்டைரக்ட் நேச்சர் எக்ஸ்பென்சஸ், லாசஸ், கெயின்ஸ் எல்லாம் எப்படி நம்ம புக்ஸ் ஆஃப் அக்கவுண்ட்ல ரெக்கார்ட் பண்றது, ஒரு சில டிரான்சாக்ஷன்ஸை நம்மளுடைய புக்ஸ் ஆஃப் அக்கவுண்ட்ல இருந்து ரிமூவ் பண்ணணும், அதை நம்ம ரெக்கார்ட் பண்ணக்கூடாது. அப்படிப்பட்ட டிரான்சாக்ஷனுக்கான எக்ஸாம்பிள்ஸ் என்னென்ன அப்படிங்கிறத பத்தின கிளாரிட்டி அப்படிங்கிறத நான் சொல்லியிருப்பேன். அப்போ செஷன் 1ல இருந்து செஷன் 11 வரைக்கும் நீங்க டிராவல் பண்றது என்ன அப்படின்னா புக்ஸ் ஆஃப் அக்கவுண்ட்ஸ். ஒவ்வொரு நாளும் நீங்க லேர்ன் பண்ண போற அந்த இன்ஃபர்மேஷன் எல்லாமே வந்து என்ன அப்படின்னா அக்கவுண்ட்ஸ் தான். இந்த 11 டேஸ்ல அக்கவுண்ட்ஸ்ல மிகப்பெரிய ஒரு நாலேஜ் அப்படிங்கிறது உங்களுக்கு கண்டிப்பா டெவலப் ஆயிருக்கும். இதை பேஸ் பண்ணி டே 12ல இருந்து நம்ம லேர்ன் பண்ண போறதா என்னன்னா டேலி பிரைம். ஸோ டேலி பிரைம்ல நம்ம ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா எடுத்த உடனே நம்ம வந்து டேலியில என்ட்ரி பண்றது கிடையாது. ஸோ முதல்ல டேலி சாஃப்ட்வேரை எப்படி நம்ம டவுன்லோட் பண்ண போறோம், அவங்களோட அபிஷியல் வெப்சைட் என்ன, எந்த வெப்சைட்ல நம்ம டவுன்லோட் பண்ணலாம், அடுத்து டேலியை செல்ஃபா வந்து எப்படி லேர்ன் பண்ண முடியும், டேலியோடைய வெப்சைட்ல எந்த அளவுக்கு ஹெல்ப் வந்து கொடுத்துருக்காங்க, ஹெல்ப் டுட்டோரியல்ஸ் எந்த அளவுக்கு இருக்கு, வீடியோ டுட்டோரியல்ஸ் எந்த அளவுக்கு கொடுத்துருக்காங்க அப்படிங்கிற ஒரு அப்டேட்டுக்கான இன்ஃபர்மேஷன்ஸ். அடுத்து ஃபைனலா நம்ம டேலியை நம்ம இன்ஸ்டால் பண்ணிட்டோம் அப்படிங்கிற பட்சத்துல ஃபர்ஸ்ட் நீங்க பார்க்க போற ஸ்கிரீன் என்ன, தென் டேலியில இருக்கக்கூடிய ஒரு யூசர் இன்டர்ஃபேஸஸ் என்னென்ன இருக்கு அப்படிங்கிறத பத்தின ஃபுல் கிளாரிட்டி. தென் ஃபைனலா இந்த செஷன்ல நம்ம இனிஷியலா நீங்க தெரிஞ்சுக்கக்கூடிய ஷார்ட்கட் கீஸ் என்னென்ன, ஸோ இந்த என்டையர் திங்ஸும் உங்களுக்கு செஷன் 12ல வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கோம். ஸோ இது டேலியோடைய இன்ட்ரடக்ஷன் பார்ட்டா நம்மளுக்கு டே 1ல இருக்கும், அதாவது டேலியில டே 1ல இருக்கும். அதுக்கு அடுத்து செஷன் 13ல நம்ம வந்து கம்பெனி அப்படிங்கிறது எப்படி நம்ம கிரியேட் பண்ண போறோம், அப்படி கம்பெனி கிரியேட் பண்ணும்போது என்னென்ன மாதிரியான ஃபீல்டு இருக்கு, டேலியில் இருக்கக்கூடிய ஃபீல்டுடைய டைப்ஸ் என்ன, ஸோ எந்தெந்த ஃபீல்ட்ல என்னென்ன மாதிரியான இன்ஃபர்மேஷன்ஸ் நம்ம வந்து ப்ரொவைட் பண்ண போறோம், அஸ் அ டேலி யூசரா அல்லது டேலி லேர்னரா நீங்க எந்த அளவுக்கு டேலியை ஹேண்டில் பண்ண போறீங்க அப்படிங்கிற ஒரு ஃபுல் ஸ்கில் வந்து உங்களுக்கு டே 13ல தெரியும். டே 14ல கம்பெனியோடைய டேட்டா பாத் எப்படி நம்ம வந்து செட் பண்ண போறோம், டிஃபால்ட்டா ஒரு டேட்டா பாத் எப்படி செட் பண்ண போறோம், கேட்வே ஆஃப் டேலியோடைய ஃபுல் அண்டர்ஸ்டாண்டிங் அப்படிங்கிறது உங்களுக்கு வந்துடும். அதாவது ஃப்ரண்ட் ஸ்கிரீன்ல நீங்க ஒர்க் பண்ணக்கூடிய ஃபர்ஸ்ட் ஸ்கிரீன்ல என்னென்ன மெனுஸ் அப்படிங்கிறது இருக்கு, அந்த மெனுல என்னென்ன ஆப்ஷன்ஸ் இருக்கும், ஒவ்வொரு ஆப்ஷனுக்குமான இன்டர்லிங்க் என்ன அப்படிங்கிறத பத்தின ஒரு கம்ப்ளீட் டுட்டோரியல் அப்படிங்கிறது உங்களுக்கு இங்கே இருக்கு. அடுத்து ஒரு டேலியில நீங்க புக்ஸ் ஆஃப் அக்கவுண்ட் எப்படி செட் பண்ண போறீங்க, அதாவது ஒரு பிசினஸ் நியூவா ஸ்டார்ட் பண்ண பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அந்த காலகட்டத்திலேயே டேலி சாஃப்ட்வேர் வாங்கிட்டாங்கன்னா அவங்களுக்கு எப்படி நம்ம டேலியில புக்ஸ் ஆஃப் அக்கவுண்ட் செட் பண்ணி கொடுக்குறது, அல்லது ஆல்ரெடி பிசினஸ் ரன் பண்ணிட்டு இருக்கக்கூடிய ஒரு பிசினஸ் ஒரு பர்டிகுலர் டேட்ல இருந்து டேலியில அக்கவுண்ட்ஸ் மெயின்டைன் பண்ணணும்னு நினைக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு எப்படி டேலியில நம்ம புக்ஸ் ஆஃப் அக்கவுண்ட் செட் பண்ணி கொடுக்குறது. ஸோ இந்த என்டையர் திங்ஸும் நம்ம டே 15ல லேர்ன் பண்ண போறோம். டே 16ல நம்ம லேர்ன் பண்ண போறது கிளாசிபிகேஷன்ஸ் ஆஃப் அக்கவுண்ட்ஸ். இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு டாபிக். ஸோ அக்கவுண்டிங் குரூப்ஸ் ரிலேட்டடா உங்களுக்கு என்டையர் திங்ஸும் நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். ஸோ இதை நீங்க ப்ராப்பரா லேர்ன் பண்றீங்க, இந்த செஷனை நீங்க ப்ராப்பரா லேர்ன் பண்றீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களுக்கு இன் ஃபியூச்சர்ல அக்கவுண்ட்ஸ் ரிலேட்டடா உங்களுக்கு டேலியில எந்த ஒரு டவுட்ஸும் இருக்காது, கண்டிப்பா இருக்காது. ஏன்னா அந்த அளவுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான பாயிண்ட்ஸ் எல்லாமே இந்த செஷன்ல நான் வந்து உங்களுக்கு கவர் பண்ணியிருப்பேன். டே 17ல நம்ம டிஸ்கஸ் பண்ண போறது அக்கவுண்டிங் மாஸ்டர்ஸ், அதாவது லெட்ஜர் சம்பந்தப்பட்ட இன்ஃபர்மேஷன். ஒரு நியூவா ஒரு லெட்ஜர் நம்ம எப்படி கிரியேட் பண்றது, ஆல்டர் பண்றது, டெலீட் பண்றது, முதல்ல லெட்ஜர்னா என்ன, ஸோ இந்த இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் நான் வந்து இந்த டே 17ல உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். டே 18ல நாம டிஸ்கஸ் பண்றது இன்வென்ட்ரி மாஸ்டர், அதாவது ஸ்டாக் ஐட்டம், தென் அதுக்கான ஒரு யூனிட் கிரியேஷன். ஸோ இன்வென்ட்ரி மாஸ்டர்னா என்ன, ஒரு ஸ்டாக்கை எப்படி நம்ம வந்து ஃப்ரேம் பண்ணலாம், ஒரு ஸ்டாக் ஐட்டம் அதுக்கான இன்வென்ட்ரி மாஸ்டர் மட்டும்
நம்ம கிரியேட் பண்ணி எந்த அளவுக்கு நம்ம என்ட்ரிஸ் அப்படிங்கிறது ஃப்ரேம் பண்ணலாம், எப்படிப்பட்ட ரிப்போர்ட் நம்ம பார்க்க முடியும், அதை செஷன் 18ல நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம். செஷன் 19ல அக்கவுண்டிங் வவுச்சர்ஸ் ரிலேட்டடா நான் உங்களுக்கு ஒரு சில வவுச்சர்ஸ் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். ஸோ இதுல நம்ம கவர் பண்ணக்கூடிய மெயினான டிரான்சாக்ஷன் நம்ம பார்க்கும்போது இனிஷியல் லெவல் டிரான்சாக்ஷன், ஒரு பிசினஸ்ல இருக்கக்கூடிய இனிஷியல் லெவல் டிரான்சாக்ஷன் உங்களுக்கு தெரிஞ்சிடும். வவுச்சர் டைப்ஸ் மொத்தம் என்னென்ன இருக்கு அப்படிங்கிறத நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம். ஒவ்வொரு வவுச்சர் டைப்லையும் என்னென்ன மாதிரியான டிரான்சாக்ஷன்ஸ் நம்ம ரெக்கார்ட் பண்ண போறோம். கான்ட்ரா வவுச்சர் எடுத்தீங்கன்னா அதுல என்னென்ன டிரான்சாக்ஷன், பேமெண்ட் வவுச்சர் எடுத்தோம்னா அதுல என்னென்ன டிரான்சாக்ஷன், இப்படி ஒவ்வொரு வவுச்சர் டைப்லையும் என்னென்ன டிரான்சாக்ஷன்ஸ் நம்ம ரெக்கார்ட் பண்ண போறோம் அப்படிங்கிறதுக்கான என்டையர் திங்ஸும் நம்ம அக்கவுண்டிங் வவுச்சர்ஸ் அப்படிங்கிற இந்த டாபிக், அதாவது இந்த செஷன்ல நம்ம கம்ப்ளீட்டா நம்ம தெரிஞ்சுக்க போறோம். செஷன் 20ல நம்ம தெரிஞ்சுக்க போறது வவுச்சர் அண்ட் பில்லிங். அதே பர்டிகுலர் மாடியூல்ல நம்ம கேபிட்டல் கான்ட்ரிபியூஷன், பிக்சர்ட் அசெட் சம்பந்தப்பட்ட ப்ராக்டிக்கல் என்ட்ரிஸ் நம்ம எப்படி ரெக்கார்ட் பண்ண போறோம், அதுக்கான ரிப்போர்ட் எப்படி ப்ரிப்பேர் ஆகுது, ஒவ்வொரு என்ட்ரி நம்ம பண்ணி முடிச்ச உடனே அதுக்கான ரெஃப்ளெக்டை நான் பேலன்ஸ் ஷீட்ல உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். அப்படி எக்ஸ்பிளைன் பண்ணும்போது உங்களுக்கு கம்ப்ளீட் அக்கௌண்டிங் நாலேஜ் உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமா இம்ப்ரூவ் ஆகிட்டே வரும். செஷன் 21ல நம்ம பார்க்க போறது நெக்ஸ்ட் லெவல் டிரான்சாக்ஷன், அதாவது பிசினஸுக்கு லோன் வாங்குறோம், தென் கூட்ஸ் நம்ம பர்ச்சேஸ் பண்றோம், பேமெண்ட் பார்ட்டிஸ் பேமெண்ட் நம்ம பண்றது எப்படி. ஸோ இந்த டிரான்சாக்ஷன் எல்லாமே உங்களுக்கு செஷன் 21ல நம்ம பார்க்க போறோம். செஷன் 22ல அதே வவுச்சர் அண்ட் பில்லிங் அப்படிங்கிறதுல நம்ம பார்க்க போறது என்ன அப்படின்னா சேல்ஸ் ரிலேட்டட் டிரான்சாக்ஷன். கஸ்டமர்ட்ட இருந்து நம்ம எப்படி பணம் வாங்குறோம், அதை எப்படி நம்ம வந்து செட்டில்மெண்ட் பண்றோம், கஸ்டமர் சம்பந்தப்பட்ட அக்கௌண்ட்ஸ் எப்படி நம்ம ரிப்போர்ட்ஸ் வந்து எப்படி ப்ரிப்பேர் பண்றோம், இது எல்லாமே செஷன் 22ல நம்ம பார்க்கிறோம். அப்போ செஷன் 22, 21, 20 இதுல எல்லாமே நம்ம டிஸ்கஸ் பண்றது வவுச்சர் அண்ட் பில்லிங் அப்படிங்கிற முக்கியமான ஒரு டாபிக். ஸோ டேலியில உங்களுக்கு நல்லா தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னா வவுச்சர் அண்ட் பில்லிங். இதுலதான் நீங்க ஸ்ட்ராங் நாலேஜ் அப்படிங்கிறது உங்களுக்கு இருக்கணும். அது சம்பந்தமா நம்ம 3 days நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ணி ஒரு கம்ப்ளீட் வவுச்சிங் ஸ்கில் வந்து உங்களுக்கு நாங்க கொடுத்துருவோம். செஷன் 23ல நம்ம வந்து அவுட்ஸ்டாண்டிங் மேனேஜ்மெண்ட், அதாவது பில் வைஸ் டீடைல்ஸோடைய என்டையர் திங்ஸும் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். ஸோ டைரக்டா நம்ம என்ட்ரி பண்றதுக்கு முன்னாடி அவுட்ஸ்டாண்டிங் மேனேஜ்மெண்டோடைய கோர் கான்செப்ட் என்ன, இதோடைய மெயின் பர்பஸ் என்ன, இது எப்படி டேலியில ஃப்ரேம் பண்ணியிருக்காங்க, இதோடைய ரிப்போர்ட்டோடைய அவுட்லுக் எந்த மாதிரி இருக்கும், ஸோ இந்த ரிப்போர்ட்ஸ் எப்படி நம்ம ப்ரிப்பேர் பண்ண போறோம் அப்படிங்கிற என்டையர் திங்ஸையும் நான் வந்து ஸ்டெப் பை ஸ்டெப் உங்களுக்கு ப்ராப்பரா எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். ஃப்ரம் த ஸ்கிராச் நீங்க வந்து அவுட்ஸ்டாண்டிங் மேனேஜ்மெண்ட்டை லேர்ன் பண்றதுக்கான ஒரு ஃபர்ஸ்ட் ஸ்டெப் தான் இது. செஷன் 24ல அவுட்ஸ்டாண்டிங் மேனேஜ்மெண்ட் ரிலேட்டடா ப்ராக்டிக்கலா நம்ம டேலியில எப்படி நம்ம இன்வாய்ஸ் அப்படிங்கிறது பண்ண போறோம், அப்படி இன்வாய்ஸ் பண்றது மூலமா எப்படி நம்ம ரிப்போர்ட் அப்படிங்கிறது ஜென்ரேட் பண்ண போறோம், தென் இதுல இருக்கக்கூடிய அடிஷனல் இன்ஃபர்மேஷன்ஸ் என்னென்ன, என்டையர் திங்ஸும் நம்ம வந்து செஷன் 24ல கவர் பண்ணிருவோம். செஷன் 25ல நம்ம வந்து காஸ்ட் சென்டர்ஸ் அண்ட் காஸ்ட் ப்ராஃபிட் சென்டர், காஸ்ட் சென்டர் அண்ட் ப்ராஃபிட் சென்டர் ரிலேட்டடா எப்படி டேலியில நம்ம அப்ளை பண்ண போறோம், எந்தெந்த மாதிரியான செக்டர்ல இந்த காஸ்ட் அண்ட் ப்ராஃபிட் சென்டர் நம்ம அப்ளை பண்ண முடியும். ஸோ இந்த செஷன்ல உங்களுக்காக நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கிறது என்ன அப்படின்னா ஸ்கூல் அக்கௌண்ட்ஸை பேஸ் பண்ணி காஸ்ட் சென்டர்ஸ் அண்ட் ப்ராஃபிட் சென்டர் நான் வந்து அப்ளை பண்ணியிருக்கேன். ஒரு ஸ்கூல்ல ஜென்ரலா அவங்க மெயின்டைன் பண்ணக்கூடிய அக்கௌண்ட்ஸ்ல எந்த அளவுக்கு அவங்க டிபார்ட்மெண்ட் வைஸ் அக்கௌண்ட்ஸை பிரிச்சு பார்க்கலாம், மினிமம் 2 சென்டர்ஸை பேஸ் பண்ணி இந்த எக்ஸ்பிளனேஷன் அப்படிங்கிறத நான் பண்ணியிருக்கேன். ஸோ காஸ்ட் சென்டர்ஸை எப்படி எல்லாம் நம்ம வந்து அப்ளை பண்ண முடியும், எந்தெந்த ஏரியா பிசினஸ்ல எந்தெந்த டைப்ஸ் ஆஃப் பிசினஸுக்கு இந்த காஸ்ட் சென்டர் உங்களுக்கு அப்ளிகபிள் ஆகும் அப்படிங்கிற என்டையர் திங்ஸுமே உங்களுக்கு இந்த செஷன்ல கவர் பண்ணியிருக்கோம். செஷன் 26ல நம்ம பார்க்க போறது மெட்டீரியல் மேனேஜ்மெண்ட் அண்ட் மெட்டீரியல் கண்ட்ரோல். இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு டாபிக். எதுக்காக அப்படின்னா ஒரு இன்வென்ட்ரி மேனேஜ்மெண்ட் இருக்கக்கூடிய ட்ரேடிங் ஆர்கனைசேஷன், மேனுஃபேக்சரிங் ஆர்கனைசேஷன்ல நீங்க ஜாயின் பண்றீங்க அப்படின்னா கண்டிப்பா இந்த நாலேஜ் அப்படிங்கிறது உங்களுக்கு இருக்கணும். ஸோ மெட்டீரியல் மேனேஜ்மெண்ட்ல இருக்கக்கூடிய ஸ்டாக்கோடைய கிளாசிபிகேஷன்ஸ் என்ன, தென் ஸ்டாக்கோடைய குரூப்ஸ் அண்ட் கேட்டகரிஸ் என்ன, பிராண்ட் வைஸ் ரிப்போர்ட் எப்படி நம்ம ப்ரிப்பேர் பண்றது, ஃபிளேவர் வைஸ் ரிப்போர்ட் எப்படி நம்ம வந்து ப்ரிப்பேர் பண்ண போறோம். ஸோ இந்த என்டையர் திங்ஸ் நம்ம வந்து செஷன் 26ல நம்ம வந்து லேர்ன் பண்ண போறோம். சார் இவ்வளவுதான் மெட்டீரியல் மேனேஜ்மெண்டா அப்படின்னு கேட்டீங்கன்னா இது மட்டும் கிடையாது. மெட்டீரியல் மேனேஜ்மெண்ட்ல அடுத்த லெவலும் நம்ம இங்க டிஸ்கஸ் பண்ண போறோம். அடுத்த லெவல் நம்ம என்ன டிஸ்கஸ் பண்ண போறோம் அப்படின்னா இன் ஹவுஸ் மேனுஃபேக்சரிங் ப்ராசஸ். ஓகேங்களா, ஒரு ரா மெட்டீரியல் பர்ச்சேஸ் பண்றது, அந்த ரா மெட்டீரியல் ஸ்டோர் பண்றோம்,
ப்ரொடக்ஷனுக்கு ரா மெட்டீரியல் யூஸ் பண்றோம், ஃபினிஷ்டு குட்ஸா கன்வெர்ட் பண்றோம். ஒரு ப்ரொடக்ஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஃபினிஷ்டு குட்ஸ் எவ்வளவு இருக்கு, தென் ரா மெட்டீரியல்ஸ் எவ்வளவு இருக்கு, ஸ்டோர் வைஸ் ரிப்போர்ட், ஃபேக்டரி வைஸ் ரிப்போர்ட், ஸ்டோரேஜ் வைஸ் ரிப்போர்ட் எப்படி ப்ரிப்பேர் பண்றது, இந்த என்டையர் திங்ஸும் உங்களுக்கு மெட்டீரியல் மேனேஜ்மெண்ட் அண்ட் கண்ட்ரோல்ல இன் ஹவுஸ் மேனுஃபேக்சரிங் ப்ராசஸ்ல உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம். ஸோ இது வந்து என்ன அப்படின்னா செஷன் 27ல நீங்க தெரிஞ்சுக்க கூடியது. செஷன் 28ல நீங்க கூட்ஸ் அண்ட் சர்வீசஸ் டாக்ஸ்னா என்ன அப்படிங்கிறத ஒரு பெட்டர் கிளாரிட்டி அப்படிங்கிறது உங்களுக்கு கிடைச்சிடும். அதாவது குட்ஸ் அண்ட் சர்வீசஸ் டாக்ஸ் ரிலேட்டடா நீங்க இன்டர்வியூ ஏதாவது நீங்க அட்டன் பண்றீங்க அப்படிங்கிற பட்சத்துல உங்களுக்கு என்னென்ன மாதிரியான கொஸ்டின்ஸ் வந்து அதுல இருந்து கேட்பாங்களோ அந்த கண்டென்ட் எல்லாமே நம்ம செஷன் 28ல கவர் பண்ணிருப்போம். இன்டர்வியூ நீங்க போனீங்க அப்படின்னா அங்கே வந்து ஜிஎஸ்டிக்கு முன்னாடி என்னென்ன டாக்ஸஸ் இருந்ததுன்னு கேட்கலாம். ஜிஎஸ்டி ரிஜிஸ்டர் பண்ணீங்க அப்படின்னா அதுக்கான லைசன்ஸ் நம்பர் என்ன, HSN SAC அப்படின்னா என்ன, அதே மாதிரி டாக்ஸ் ஜிஎஸ்டி இருக்கக்கூடிய பெர்சன்டேஜஸ் என்னென்ன, ஐடிசி அப்படின்னா என்ன, டாக்ஸ் எப்படி கம்ப்யூட் பண்றது, கவர்மெண்ட்டுக்கு பே பண்ண வேண்டிய டாக்ஸ் ஜிஎஸ்டி டாக்ஸ் எப்படி கால்குலேட் பண்ணலாம், இது என்னென்ன ரிட்டர்ன்ஸ் அப்படிங்கிறது ஜிஎஸ்டில ஃபைல் பண்ண வேண்டியது இருக்கு, அதை எந்தெந்த டேட்ல நம்ம ஃபைல் பண்ணணும், இந்த என்டையர் திங்ஸும் உங்களுக்கு செஷன் 28ல கவர் பண்ணிடுவோம். இதோட ஜிஎஸ்டி முடியாது. 29ல குட்ஸ் அண்ட் சர்வீசஸ் டாக்ஸ் நம்ம எப்படி டேலியில இம்ப்ளிமெண்ட் பண்ண போறோம், எப்படி டேலியில நம்ம இம்ப்ளிமெண்ட் அப்படிங்கிறத நம்ம பண்ண போறோம். ஸோ இந்த இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் வந்து என்ன பண்ண போறோம் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா செஷன் 29ல நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். ஸோ இதோட என்டையர் திங்ஸும் வந்து என்ன அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஆர்கனைசேஷன்ல நீங்க ஜாயின் பண்ண உடனேயே நீங்க ஜிஎஸ்டி இன்வாய்சிங் உள்ள நீங்க ரெக்கார்ட் பண்ற அளவுக்கு உங்களுக்கு கம்ப்ளீட் நாலேஜ் அப்படிங்கிறது உங்களுக்கு வந்துடும். ஸோ என்ட்ரி வைஸ் உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு கிளாரிட்டி, அதாவது பில்லிங் அண்ட் என்ட்ரி வைஸ் வவுச்சிங் வைஸ் உங்களுக்கு நல்ல ஒரு கிளாரிட்டி உங்களுக்கு செஷன் 29ல நாங்க கொடுத்துருவோம். செஷன் 30ல நம்ம பார்க்க போறது என்ன அப்படின்னா பேசிக் ஃபைனலைசேஷன் என்ட்ரிஸ். பேசிக் ஃபைனலைசேஷன் என்ட்ரிஸ் இதை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து என்ன டிஸ்கஸ் பண்ண போறோம் அப்படின்னா இயர் எண்ட் அக்கௌண்ட் க்ளோஸருக்காக ஆடிட்டர் ஆபீஸ்ல இருந்து ஏதாவது ஒரு பர்சன் உங்ககிட்ட வந்து ஒரு சில என்ட்ரிஸோடைய ஒரு சில வவுச்சரை வந்து என்ட்ரி பண்ண சொன்னாங்க அப்படின்னா என்னென்ன மாதிரியான வவுச்சர் என்ட்ரி பண்ண சொல்லுவாங்க, அதர்வைஸ் அவங்க எல்லாம் செல்ஃபா ரெக்கார்ட் பண்ணாங்கன்னா என்னென்ன என்ட்ரிஸ் வந்து ரெக்கார்ட் பண்ணுவாங்க, உங்ககிட்ட ஏதாவது கிளாஸ் கொஸ்டின்ஸ் கேட்கறாங்கன்னா என்னென்ன மாதிரியான கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. ஸோ இது எல்லாம் வந்து என்ன அப்படின்னா உங்களுக்கு ஃபைனலைசேஷன் என்ட்ரிஸ் அப்படின்னு நம்ம சொல்றோம். முதல்ல ஃபைனலைசேஷன்னா என்ன அப்படிங்கிறத உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இந்த ஃபைனலைசேஷன்ல நம்ம என்னென்ன பாயிண்ட்ஸ் எல்லாம் மைண்ட்ல வச்சுக்கணும் அப்படிங்கிறத நம்ம செஷன் 30ல பார்ப்போம். செஷன் 31ல நம்ம பார்க்க போறது ஃபைனலைசேஷன் என்ட்ரிஸ், அதாவது பேலன்ஸ் ஷீட் அண்ட் ப்ராஃபிட் லாஸ் அக்கவுண்ட் ரிலேட்டடா இருக்கக்கூடிய என்டையர் ஃபைனலைசேஷன் என்ட்ரிஸும் நம்ம வந்து பார்க்க போறோம். இது ஸ்டாச்சுட்டரி சம்பந்தப்பட்ட என்ட்ரிஸ் கிடையாது, அதாவது இன்கம் டேக்ஸ் சம்பந்தமா ஆடிட்டர்ஸ் ஃபைல் பண்ற என்ட்ரி கிடையாது. ஆடிட்டர்ஸ்க்கு ஃபைல் பண்றதுக்கு முன்னாடி ஆடிட்டர்ஸ்க்கு நம்ம டேட்டாவை சரண்டர் பண்றதுக்கு கொடுக்கறதுக்கு முன்னாடி நாம கன்சிடர் பண்ண வேண்டிய முக்கியமான பாயிண்ட்ஸ் அந்த முக்கியமான என்ட்ரிஸ் இதுதான் வந்து என்ன அப்படின்னா ஃபைனலைசேஷன் என்ட்ரிஸ். அப்ப நம்ம வந்து செஷன் 31ல நம்ம பார்ப்போம். ஃபைனல் டேல நம்ம 32ல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா டாக்ஸ் டிடெக்டட் அட் சோர்ஸ் அப்படின்னா என்ன. ஸோ டேலியில நம்ம எப்படி டிடிஎஸ் நம்ம வந்து இம்ப்ளிமெண்ட் அப்படிங்கிறது பண்ண போறோம் அப்படிங்கிறதுக்கான ஒரு கிளாரிட்டி உங்களுக்கு சிம்பிளி ஒரு உங்களுக்கு செஷன் 1ல அதாவது 30 லாஸ்ட் செஷன்ல உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிருப்போம். ஸோ டிடிஎஸ் ரிலேட்டடா ஆட்டோமேட்டிக் டாக்ஸ் கால்குலேஷன் எந்த மாதிரி வருது, ஆட்டோமேட்டிக் என்ட்ரி எப்படி பண்றாங்க அப்படிங்கிறதுக்கான என்டையர் திங்ஸும் உங்களுக்கு செஷன் 32ல உங்களுக்கு கவர் ஆயிடும். ஸோ இந்த இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் உங்களுக்கு ப்ராப்பரா நீங்க லேர்ன் பண்ணணும் அப்படின்னு நினைக்கும் போது இந்த கோர்ஸ் உங்களுக்கு ரொம்பவுமே சப்போர்ட்டிவா இருக்கும். ஸோ உங்களுக்கு இன்ட்ரெஸ்டட் இருக்கு அப்படிங்கிற பட்சத்தில் இமிடியேட்டா நீங்க ஜாயின் பண்ணுங்க. ஒன்லி ஆஃபர் பிரைஸ்ல நீங்க ஜாயின் பண்றதுக்கான ஒரு பெட்டர் ஆப்பர்ச்சுனிட்டி அப்படிங்கிறது உங்களுக்கு இருக்கு. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நாம செஷன்ல